ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் நைட்டுக்கு சப்பாத்தியும் போட்கா ஹல்வாவும் தான் செஞ்சேன். அது போட்கா ஹல்வா எப்படி செய்யணுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சனா தால் ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் போட்டு 2 கிளாஸ் தண்ணி போட்டு ஒரு 5 விசில்ஸ்க்கு விட்டுடலாம். அந்த தால் 200 கிராம்ஸு. அதுக்கப்புறமா அது திறந்து அந்த தால் ஆற வச்சுட்டு ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 25 பாதாம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது அப்படியே அரைப்படாது, அதனால் அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு அரைச்சோன்னா நல்லா ஸ்மூத்தாக அரைப்படும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் 100 கிராம் கீ போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நட்ஸ் கட் பண்ணி அதை இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சனா தாலோட பேஸ்ட்டு, அதை நல்லா போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 1.5 கிளாஸ் பால், காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பாதாம் பேஸ்ட்டு, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சுகர் 150 கிராம்ஸ் போட்டுக்கலாம். அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 1/2 கப்பு, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சுகர் ஓகேனா ஓகே, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் மேலே போட்டுட்டோம்னா டேஸ்டியான ஸ்வீட்டு ரெடி.